அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இப்போ கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறைக்கு போகிறோம். பூம்பாறைக்கு போய் நாங்கள் இன்னும் எல்லா சில விஷயங்களும் அங்கே உள்ளதை பார்த்து நாங்கள் போடுவோம். நீங்கள் இதை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. நாங்கள் படுற பாடு இந்த அல்லாவுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு மலையில் இந்த வயசில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. துறந்துச்சா கண்ணாடி ஏற்றிடுச்சு மாமி. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கையிலேயே லெஃப்ட் சைடில் அப்படியே கண்ணாடியை திறந்து இருந்திருக்கு. எப்படியோ டபார்னு ஒரு குரங்கு என்னை புடுங்க பார்த்துச்சு. மகன் அப்படியே கைட்டு அடிச்சு விரட்டிட்டு இதை கண்ணாடியை ஏற்றியாச்சு. பாருங்க, இந்த மாதிரி அநியாயமா நடக்குது. பெரிய கன்றாவியா இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா பிடிங்கி இருக்கும் போல இருக்கு. ஓடுற வண்டியில ஏறுது அவ்வளவுதான் வேகமா. அது என்ன இருக்கு இங்க? என்ன இருந்துச்சு? ஒண்ணும் இல்லையே. தீனி இருக்கா? தீனி எல்லாம் கையில வச்சிருப்பீங்க. புடி பையெல்லாம் தூக்கிட்டு போகுமாமே உங்களுக்கு? அதை தூக்கிட்டு ஓடி இந்த போனை கூட தூக்கிட்டு போயிருப்பா. எம்பிட்ட நோட்டை கொண்டு தூக்கி பறக்க விட்டுச்சாமலமா. ஒரு விட்டு அள்ளிக்கிட்டு போய் கட்டுக்கிட்ட. நாங்க இப்போ ஹோட்டலுக்கு வந்துருக்கிறோம். பிக்னிக் காசா. கொடைக்கானல்ல இருந்து பூம்பாறை போடுற வழியில பிக்னிக் காசா அப்படிங்கிற ஹோட்டல்ல சாப்பிட வந்துருக்கோம். எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இனிமேல் டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணும்? பிரியாணி நல்லாதான் செஞ்சுப்பா. பிக்னிக் சாப்பிடுவோம். 1 2 நல்லா இருக்கு. பரவாயில்ல. கேரளா பிரியாணி நல்லா இருக்கு. சோறு நல்லா பொடிசா இருக்கு. நல்லா இருக்கு. துளசி ரைஸ். ஹலோ மாமா. நல்லா இருக்கா மாமி? எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கு. எதார்த்தமா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு. இந்த கேரளா பிரியாணி வித்தியாசமா இருக்கு. அப்பளம்லாம் வச்சு தயிர் சட்னி, இந்த ஊறுகாய், அண்டாச்சி பழம்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்ச திராட்சை எல்லாம் போட்டிருக்காங்க. முந்திரி, காஞ்ச திராட்சை எல்லாமே போட்டிருக்காங்க. அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு நினைச்சா நான் நல்லா இருக்கு. நாங்கள் வெறும் பிரியாணி மட்டும் தான் நினைச்சோம். கேரளாவோட தலைசேரி பிரியாணி ஆனால் வித்தியாசமா இருக்கு. அப்பளம்லாம் வச்சு கொடுக்குறது, இந்த ஊறுகாய் இதெல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்குது. கறியுமே நல்லா உள்ள மசாலா கொடுத்து நல்லா வேக வச்சு நல்லா இருக்குது. அது நடுவில் கறி வச்சு சுற்றி சோறு வச்சு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிரியாணி 180. ஆனால் நல்லா தான் இருக்கு. ஆமாம், நல்லா பார்த்துக்கலாம். ரொம்ப நல்லா தெரிஞ்சு சூப்பராக இருக்கு. அதை விட இந்த வெங்காய சட்னி நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். என் பிள்ளை சொன்னாங்க. ஊரா நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். எலுமிச்சங்காய் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. இதுல நினைக்கிறேன். இதே நாங்கள் அங்கே இருக்கு. இதே தங்குறது. நாங்கள் இருக்கு அந்த காட்டேஜ் மேலே இருக்கு. நாங்கள் இப்போ இங்கே போகிறோம். போய் தங்க போகிறோம். சாகிரதமா பயமா இருக்கு. இப்படி வருது. எங்க ஊர் பூம்பாறைக்கு வந்தாச்சு. இங்கதான் எங்க மாமாங்கெல்லாம் இருக்காங்க. எங்க மாமா காட்டேஜ்ல தான் தங்கறதுக்கு வந்திருக்கோம். ரூம்லாம் பாருங்க. பெட்டு, டபுள் பெட்டு, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தங்குற மாதிரி. அட்டாச் பாத்ரூம்.
வெஸ்டர்ன் ஹீட்டர் எல்லாமே இருக்கு. உட்காந்து வியூ பார்க்கறதுக்கு நல்லா பால்கனி அமைச்சிருக்காங்க. சேர் இருக்கு, டேபிள்ஸ் இருக்கு, நல்லா பார்க்கலாம். இருக்கு ஊரே நல்லா அழகா தெரியுது பாருங்க, செம்மையா இருக்கும். அவ்வளவுதான். இது மாதிரி ரூம் இருக்கு, நிறைய ரூம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரூம் இருக்கு. நீங்க வேணா புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணி இந்த மாதிரி தங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. இந்த கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. வெயில் நல்லா அடிக்குது. இங்க இந்த பால்கனி இந்த வெயில் அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த ஊரை பாருங்க, இது பூம்பாறை. இதில் வந்து ஒரு முருகன் கோயில் கட்டினது வந்து 3000 ஆண்டுகளாக தான். இந்த கொடைக்கானல் எப்படி உருவாக்கிருக்குன்னு பாருங்க. ஆனால் இன்னும் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியல. சோழருங்கிறாங்க, சேரன் கட்டினதுங்கிறாங்க, இன்னும் நிறைய இதுகள்லாம் இருக்குது, வரலாற்று இதுகள்லாம். அப்போ இது எவ்வளவு காலங்களுக்கு முன்னாலேலாம் உருவாகி இருந்திருக்கு. ஒவ்வொரு இடமும் போயிட்டு நான் காட்டுறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து எது தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் நான் வரலாற்றையெல்லாம் படிச்சிருக்கிறேன். சில இதுகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு நான் படிக்கும்போது. இப்போ வந்து எல்லாம் கூகுள்லையும் இதுலேயும் அதுலேயும் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இப்போ என்ன எதுவுமே இல்லை தமிழில் வரலாற்றில் இதுல எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை செல் எடுக்கிறாங்க, அதில் பார்த்து ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த வரலாற்று இதுகளையெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படிலாம் இருக்குது. காலம் எவ்வளவு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இறைவன் வந்து எல்லா இதையும் காப்பாற்றணும். என்கிட்ட நிறைய இதுக்கடையில் நிறைய வந்து காற்று, புயல், மழை, சில இதுகள்லாம் ரொம்பலாம் வந்து தாக்குது. அது அல்லா லேசாக்கி வைக்கணும். இறைவன் லேசாக்கி வைக்கணும். எல்லாரும் துவாச்சிங்க, இது வேண்டிக்கிறோங்க அல்லாட்ட. அதாவது வந்து நாங்கள் பெரம்பலூர்ல இருந்து வரும்போது ஆனந்தா பெரம்பலூர் கிட்ட ஆனந்தா ஹோட்டல்ல நாங்கள் டீ சாப்பிட்டோம். உங்களுக்கு வந்து அதை வந்து நீங்க வீடியோவில் பார்த்துக்கிறீங்க, அதுவும் இருக்கு. அதோட எல்லாமே இப்போ வந்து நாங்கள் இங்கே அங்கேயே இந்த ஆனந்தாவில் நாங்க இந்த பை வாங்கினேன். பை வாங்கும்போது எனக்கு பழைய நினைவு வந்துருச்சு. என்னுடைய வாழ்நாள்ல நான் குழந்தையெல்லாம் சின்ன குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் கப்பல்ல இருந்தாரு. எனக்கு பொழுது போறதுக்காகவும் ஒரு ரிலாக்ஸ். ரெண்டாவது எல்லாம் காசு பண்ண தேவைக்கு சுஸ்திக் ஒயர்னு சொல்லிட்டு அப்ப கம்பெனி சுஸ்திக் ஒயர் நல்லா இருக்கும். அதை வாங்கி 2 ஒயர்ல ஒரு கூட பண்ணேன். 2 ஒயர் பாக்கெட்ல 2 ஒயர்ல வந்து கூட பண்ணி நான் கொண்டு போய் அது 13 ரூபாய்க்கு தான் போடுவேன். வெறும் 13 ரூபாய்க்கு அந்த பையன் விற்பனைக்கு கொடுப்பேன். அதுல இருந்து வர்ற காசை வாங்கி வச்சுக்குவேன். அது ஒரு சிறு தொழில், செலவுக்கு வச்சுக்கிறேன். அது வந்து அது ஒரு சிறு தொழில் ஆக்கியிருக்காங்க. நாம் செய்யும் போது அது வந்து நமக்கு ஒரு காசை கிடைச்சிச்சு. அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எப்படின்னா இது வந்து அந்த ஆனந்தாவில் வாங்கும்போது இந்த பையன் 300 ரூபாய் பணம். இந்த பைக்கு இது ஒரு நல்ல பை, எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால இதை வாங்கிட்டு இப்படி ஒரு பை, இந்த பை ஒண்ணும். இது வந்து 80 ரூபா, வெறும் 80 ரூபா. 2 வாங்கணும். இதுல 2 80 ரூபாய்க்கு. இது வந்து அப்ப பாருங்க, இந்த சிறு தொழில் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு இதை பண்றாங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு பண்ணி அவங்க நல்ல ஒரு இந்த மாதிரி பொருள்களை நீங்க வாங்கினா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஒரு வளர்ச்சி அடையவோ அவங்களுடைய தேவைகளுக்கோ அது உதவும். ஆனா இதெல்லாம் ஒரு உழைப்பு தான். அதனால நீங்க கொஞ்சம் எல்லா மக்களுக்கும் முன்னுரிமை காட்டி நல்லா முன்வழி காட்டி நல்லா அவங்களை வந்து பலப்படுத்துங்க. இந்த ரூம் தான் நான் தங்கியிருக்கிற ரூம் பாருங்க. இதில் வந்து நல்லா தங்குங்க. நல்ல மனுஷங்க நல்லா குறைச்சி போட்டு எல்லாம் தருவாங்க. நல்ல ஒரு மனுஷன் பார்த்து செஞ்சுக்கணும். வாங்க, இடையிடையே வந்து பாருங்க. நீங்க வந்து சீசன்ல தான் வரணும் இல்லை, இடையிடையெல்லாம் வாங்க. இப்போ சர்வசாதாரணமாக போச்சு இங்கே வர்றது. கொடைக்கானல் பூம்பாறை வந்து எல்லாத்தையும் பார்த்து நல்லபடியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு போங்க. மேலே இருக்க ரூம், மேலே 4 ரூம் இருக்கு. வாங்க பாருங்க, இதுதான் இந்த ரூம் பாருங்க. எந்த பார்த்தாலே அவ்வளோ நல்ல காடு எல்லாமே, இந்த விவசாயம் பண்ணுற இடம் எல்லாம் நல்லா தெரியுது, அழகா இருக்கு. இங்கே இந்த மாதிரி கண்ணாடி டோர் மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா டீ சாப்பிட, இப்படி ஈவினிங் நேரத்தில் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்க. இங்கே பாருங்கள், ஊர் ஃபுல்லாக தெரியுதுங்க. ஊர் ஃபுல்லாக, ஊரோட அழகு ஃபுல்லாக தெரியுது. பாங் சொல்கிறாங்களா. இதுதான் மேலே டபுள் பெட்ரூம். நல்லா போத்துறதுக்கு தலானி, போத்துறதுக்கு கம்பளி, தலானி எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மேலே எல்லாம் லைட்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க.